யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, ம் உங்களுக்காக யாருமே இல்லைன்னு. ஆமாம். இதுக்கப்புறம் உங்களுக்காக ஒருத்தி இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்க தான் இந்த ஷோவோட டைரக்டரா? ஏங்க இவங்க தாங்க சேனல் ஓனரு. நீங்க யாருங்க, சித்தப்பாங்களா? ஏய், சரத்குமார் படம் தானே? டு யூ நோ ஹூ ஐ அம்? ஐஷு, டெல் ஹிம். அவர் தாங்க எங்களோட மேனேஜர், சேனலோட மேனேஜர். ஓ, நீங்க வேணா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிடுங்களேன். ஐயோ, என் ஃபேமிலியோட கௌரவத்தை காப்பாத்துற கடமை ஒன்று இருக்கு. இந்த வேலையில எனக்கு செட் ஆகாதுங்க. சரி, ஓகே. நீங்க வேலைக்கே போகலன்னா கூட பரவாயில்ல அருண். இப்படி இருந்தாலுமே நான் உங்களை பாத்துக்கிறேன். கதை புரியலையே. புரியாம இருக்கிறது தான் பெட்டர். முடிச்சி 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 1 2 3 கட்ட போறேன் யார புடிச்சி முடிச்சி 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 கட்ட போறேன் முள்ள புடிச்சி. ஹாய். ஹாய். உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு வீக் ஆஃப். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வெளியே எங்கேயாச்சும் போகலாமா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஏன் கூட வெளியே வா. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்னது ஹஸ்பண்டா? ஆமா. யோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான்சி, என்னாச்சு? இல்லம்மா, ரொம்ப நாளா இவ ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். சரி, நாளைக்கு வீக் ஆஃப்னு வெளியே போலான்னு கூப்பிட்டா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றான். ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னது இவங்க தாங்க. அடி பாவி, நினைச்சேன்டி. ரொம்ப நாளா ஏன் பின்னாடி சுத்தினவன் கொஞ்ச நாளா உன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல எதனா நீ தான் ட்விஸ்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடச்சி, வாய மூடு. பின்னாடி சுத்திட்டு இருக்க பையனை எடுத்து சொரிக்க தெரியல. ஒருத்தர் நம்மள பாக்குறன்னு தெரிஞ்சவனே லாக் பண்ணி லாக்கர்ல வைக்கணும். அதை விட்டுட்டு பாத்துட்டே போனா இப்படிதான் எவ்வளவு தூக்கிட்டு போயிடுவா. போடி. ஏய், நீ யாரு என்ன போடின்னு சொல்றதுக்கு? அவன் சொல்லட்டும். ஏய், நீ யார லவ் பண்ற? இதோ பாரு, அவன் என்னத்த சொல்லுவான்? ஆல்ரெடி எங்களுக்குள்ள பிக்கப்பு, டிராப்பு, மீட்டிங்கு, டேட்டிங்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவன் பேச மாட்டான். நீ கிளம்பு. உன்னாலதான் எனக்கு இவ்ளோ அசிங்கம். உனக்கு போய் ஓகே சொல்ல நினைச்சேன் பாரு. என்ன செருப்பால அடிச்சுக்கணும் உன்ன. சி, சதா போடி. என்ன ஃபீலிங்கா? கொன்றுவேன். இந்தா நீ கோவமா இருக்க, இந்த தண்ணியை கொஞ்சம் குடி. I love you. அதான் தெரியுது நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு. அம்மா தாயே, உன்ன மாதிரி ப்ரொபோஸ் பண்ணி இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லம்மா. போலாமா? நீ சொன்ன இடம் வந்துருச்சு. அப்புறம் நாளையிலிருந்து நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்ண வேண்டாம், பார்க்ல மீட் பண்ணலாமா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு நடந்த பிரச்சனையில எல்லாரும் என்னதான் பார்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால டெய்லி பார்க்ல 1 hour மீட் பண்ணி பேசலாம். ஓகே, பார்த்துப்போ. ஒரு நிமிஷம். இப்பயாவது உன் நம்பரை என்கிட்ட கொடுக்கலாம்ல? இவ்வளவு நாள் பழகுற, ஏன் நம்பர் கூட உனக்கு தெரியாதுல்ல? தெரியாதுமா. சரி விடு, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே உனக்கு கால் பண்றேன். பாய். ஏன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? ஏன் நம்பர் எப்படி அவகிட்ட? தாத்தா, கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஒரு பொண்ணு உஷார் பண்ணிருக்கேன். என்ன ஆசீர்வாதப்படுங்க தாத்தா. பாத்தியா என் பேராண்டிய? சபாஸ் பேராண்டி. உன்னோட நிறுத்தாத, ஓடு ஓடு, போய் நல்லா தேடு. போ போ போ.
உங்க விஜய் உயிரென்ன வரனா. ஹலோ ஹலோ, யாரு? நான் ஐஸ்வர்யா பேசுறேன். சொல்லுங்க ஐஸ்வர்யா. அருண், ஆக்சுவலி நாளைக்கு பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் அருண். ஸோ எனக்கு மார்னிங் ஆக்சுவலி அங்கே ஒரு ஷூட் இருக்கு. ஸோ அதனால மார்னிங் மீட் பண்ண பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஐஸ்வர்யா. ஓகே அருண், ஓகே தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க அருண். என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அருண், பிடிச்ச பசங்களோட நம்பர் எடுக்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை. டேக் கேர், பாய், நாளைக்கு மீட் பண்ணுவோம். என் நம்பர் எப்படி அவளுக்கு கிடைச்சது? எனக்கும் தான் நிறைய பொண்ணுங்களை பிடிக்கும், ஆனா ஒருத்தி நம்பரையும் வாங்க முடியலையே. கேர்ள்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஹாய், ஏதோ ஷூட் இருக்குன்னு சொன்னீங்க, உங்க ஆளெல்லாம் காணோம். ஆமாங்க, உங்க கூட கொஞ்சம் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் கூப்பிட்டேன். ஷூட் கொஞ்சம் லேட்டராக தான் ஆரம்பிக்கும். சரி சொல்லுங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டுட்டு என்னடா இவ பார்த்த உடனே இப்படி சொல்கிறாளேன்னு தப்பாக நினைக்காதீங்க அருண். இவ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்ற கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் செம உஷார் அருண். எந்த பையன் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் உடனே தூக்கி லாக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி உங்களை யாரும் லாக் பண்ணிடக்கூடாதுன்னு தான் பார்த்த உடனே இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். சுற்றி வளைச்சு பேசாம டேரெக்டா விஷயத்துக்கு வரீங்களா? கண்டிப்பாக அருண், உங்களை பார்த்தபோது தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டே உண்மைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறமே நான் நிறையவே யோசித்தேன், நம்மளுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யோசிச்ச அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம ஒரு நல்ல பேருன்னு. நீங்கள் லைஃப் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன் அருண். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க அருண். ஏதாச்சும் சொல்லுங்கள். நீங்க இருக்க ஸ்டேட்டஸ்க்கு ஒன் டே கூட உங்க கூட டிராவல் பண்ற தகுதி இருக்குமா இல்லையான்னு தெரியலங்க. இதுல எப்படிங்க லைஃப் லாங்? வாய்ப்பே இல்லைங்க. அருண், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நானும் சரி, என் வீட்லயும் சரி, யாருமே ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அருண். என் வீட்டில் நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னா யோசிக்காம சரின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. உங்க வீட்டில் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு கிடைக்காம இருக்கணுங்க. இல்லைனா என்ன மாதிரி ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டேன்னு உங்க வீட்டில் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். போக போக இந்த சாயம் வெளுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு என்னமோ இது ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேங்க. இது இங்கேயே முடிச்சுக்கலாங்க. நான் கிளம்புறேங்க. ஏய் அருண், அருண்! ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ஐயோ, என்ன நம்மளை கூப்பிடவே இல்லை. நெவர், மனசை குழப்பிட வேண்டியதான். ஐஸ்வர்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஆனா எனக்கு உங்களோட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டான். அந்த அதிர்ஷ்டம் இல்லாத பையன் யாரு கேட்டா அது நான் தான். உங்க கூட டிராவல் பண்ண ஒரு நாள் அதை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். நான் வரேன் ஐஷு. ஏய், இப்ப நீ என்ன வேணும்னு சொல்றியா இல்ல வேணாம்னு சொல்றியா? ஐயோ, திருப்பி குழப்பிட்டேனே. நீ எனக்கு வேணும் ஐஷு, ஆனா எனக்கு நீ வேணாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏதாவது பதில் சொல்லிட்டு போறோம். உங்க விஜய் உயிரென்ன வரனா. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு சௌந்தர்யா. எனக்கு ஒரு ஞாபகமாக இருந்துச்சு, மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் உனக்கு கால் பண்ணேன். அதுவாப்பா, நான் ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் உனக்கு கால் பண்ண முடியல. இல்லை வச்சிடாதா,
நம்ம இவ்வளோ நாளாக பழகுறோம், பேசுகிறோம். நீ ஒரு வாட்டி கூட எனக்கு ஐ லவ் யூன்னு சொன்னதில்ல. நான் முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன், அப்புறம் வரேன், வந்து நேரில் சொல்கிறேன். நீ காற்று சவுண்டு தானே கேட்குது, நீ பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. இப்பயே சொல்லுமா லவ் யூ. ஹலோ ஹலோ லவ் யூ அம்மா. அருண், இந்த லவ் யூ சொல்றதுக்கு தான் உனக்கு இவ்ளோ நேரமா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க அருண். இந்த செகண்ட்ல இருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த ஸ்டேட்டஸ்லாம் யோசிச்சு நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்லாம் ஃபீல் பண்ணாத. நான் உன்னை லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பேன். தாத்தா 1 2 உனக்கு 2 கல்யாணம் பண்ண துப்பு இல்லைன்றதுனால தான் அப்பா உன்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு. என்ன உன் பையனை ட்ரெயின் பண்றியா? ஏங்க என்ன சொல்றாரு இவரு? So team, let's welcome our new boss அருண். நேத்து வந்தவனுக்கு எம்டி போஸ்டா? சொல்லு ஐசோ. ஐஷுவா? டேய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் நான் சௌந்தர்யா பேசுறேன். ஹலோ ஓ காட்.